தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Redmi 6ஓட அன்பாக்சிங் தான். இந்த மொபைலில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, Redmi 6 வந்து நம்ம வாங்கலாமா, இதனோட ப்ரைஸ் என்ன, இதனோட ஃபீச்சர் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. வாங்க பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Redmi 6ல் 4 வேரியன்ட் கலராக கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்குறது பிளாக் மொபைல் தான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. மொபைல் நல்லாவே இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸில் அது வந்து வாரண்டி கார்டு, மற்றபடி எல்லா பாக்ஸிலும் இருக்க மாதிரி தான். யூஎஸ்பி டேட்டா கேபிள் இருக்குது. அதுக்கு அடுத்த ஒன் சார்ஜர். இது எக்ஸ்ட்ராலாம் நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு பவுச்சோ சரி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அதுக்கு எல்லா பாக்ஸிலும் வராமல் தான் சிம் இஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கில் வந்து டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் ரெண்டு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் எல்இடி ஃப்ளாஷும், ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு ஏற்ற மொபைல்னால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நமக்கு வந்து ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம 2 இஜெக்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு சிம் இஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும், இன்னொரு இஜெக்ட் பின்னில் வந்து ஒரு சிம் அண்ட் மெமரி கார்டு அதை இஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு சார்ஜர் பின்னு கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்செட்டோட பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொபைல் பார்த்தாலே நல்லாவே இருக்குது. ஸ்பீக்கர் எங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ வர மொபைல் எல்லாமே கீழே இருக்குது இல்லை மேலே இருக்குது. பேக் சைடில் வந்து மேக்ஸிமம் எந்த மொபைலுக்கும் வரதில்லை. இதுக்கு வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக், மற்றபடி ஃபியூச்சர் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இதனோட சைஸ் வந்து 18:9 கொடுத்துருக்காங்க. இதனும் நம்ம டிஸ்பிளே பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கைக்கு அடக்கமான ஒரு மொபைலாகவும் நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் நமக்கு வந்து வாங்கலாமா அப்படின்னா அது 8500 ரூபாய்க்கு இது ஒர்த் தான் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதனோட காம்படிஷனுக்கு வந்து நிறைய மொபைலே வந்துச்சு. இது 8500 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாமா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கேமராவுக்கு வேணும்னா இந்த மொபைல் வந்து நான் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 12 மெகா பிக்சலும் அண்ட் 5 மெகா பிக்சலும் பேக் கேமரா, ஃப்ரண்ட் வந்து 5 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மொபைல் அந்தளவுக்கு ஒர்த்து இருக்குமா அப்படின்றது நமக்கு வந்து டவுட்டாகவே தான் இருக்குது. இதனோட சைஸும் சரி, ஒரு கைக்கு அடக்கமான ஒரு மொபைல், ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கும் ஒரு வெயிட் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மொபைல் யார் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட கருத்துக்கள் என்னன்ட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட கேமரா ஸ்பெசிலிட்டியும் சரி, மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இதனோட ரிவ்யூ வந்து இந்த மொபைல் யாரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதனோட ரிவ்யூ கேட்டால் நான் ஃபுல்லாகவே போடுறேன். இதனோட லுக் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கையில் வந்து ஒரு ஸ்லிம்மாகவும் சரி, மற்றபடி நல்லாவே இருக்குது. இதனோட ஸ்டோரேஜ் எல்லாமே நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. 3GB ரேம் அண்ட் 32GB இன்டர்னல். அது ஒரு 8500 ரூபாய்க்கு இந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டோரேஜ் வந்து மொபைல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக எடுக்கலை. இதனோட ரேட் வந்து ஒரு 8500 ரூபாய்க்கு என்னும்போது ஒரு நிறைய மொபைல் வந்து இப்போ காம்படிஷனுக்கு வந்துச்சு. இதில் வந்து 3GB ரேம், ஆனால் பேட்ரி வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. 3000 mAh தான். இந்த ரேட்டில் கொஞ்சம் 4000 mAhக்கு மேலெலாம் நம்ம நிறைய மொபைல் வந்துச்சு. அதுவும் நாச் டிஸ்பிளே, இதோட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட்டாலே நமக்கு வந்து நாச் டிஸ்பிளே வந்துச்சு. இது ஏன் இந்த மொபைல் வந்து ரெட்மி லான்ச் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மொபைலோட கம்பேரிசன் எந்த மொபைலுக்கு வேணும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மொபைல் வந்து அன்பாக்சிங் வேணுன்றது சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச மொபைல் கண்டிப்பாக அன்பாக்சிங் போடுறேன். உங்களுக்கு இந்த மொபைல் பற்றின கமெண்டாகவும் சரி, உங்களோட இந்த மொபைலோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைல் வந்து வாங்கலாமா வேண்டாமான்றதும், இந்த மொபைல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மொபைலோட ரிவ்யூ கேட்டாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். இது போல நம்ம மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.